மாடு எங்கேயாவது போயிடும், அது யார் வீட்லேயாவது வேறு போய் மேய்ஞ்சிரும். அவங்க கண்ணாபின்னு திட்டுவாங்க. எனக்கு அந்தமாரி திட்டு வாங்கிலாம் பழக்கமே கிடையாது. நாளைக்கெலாம் பார்த்துக்கிறோம்மா மாடை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க பயங்கர அசிங்கமாக திட்டுவாங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு மாடை விட்டுட்டு வருவேன். நாங்களாமே ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வந்தோம். எங்களாலே கஷ்டமாக இருக்குது. 2 குழந்தை பிறந்துருச்சிங்க. எனக்கும் 33 வயசு ஆயிடுச்சு அந்த டைம். எனக்கு உங்களால் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் சொன்னாங்க. செலக்ட் ஆகியிருக்கேன். இங்கே செலக்ட் ஆகியிருக்கேன்னு சொன்னால் யாருமே நம்பலை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகும்போது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். அவர் சொல்லுவார், அவங்க மாடு மேய்ச்சிட்டு பால் விற்றுட்டு இருந்தாங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அருளரசி. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சீமேலையூர் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 12 வருஷமாக நான் மேலவன்னியூர் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். நான் படித்தது எல்லாம் கடலூர் தான். கடலூரில் சென்டென்ஸில் +2 வரைக்கும் படித்தேன். ஆனால் அப்போல்லாம் அந்த காலத்தில் பொண்ணுங்களை படிக்க வெளியூருக்கு அனுப்புறதெல்லாம் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை, அம்மா ஒத்துக்கவே இல்லை. நீ படித்த வரைக்கும் போதும், வீட்டிலே இருமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் தான் பார்த்து கொண்டு போய் அப்புறம் அங்கே கடலூர்லேயே கந்தசாமி நாயுடு காலேஜில் பிஎஸ்சி சேர்த்து விட்டாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். காலேஜ் படிக்கும்போது நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் இயர் 3rd இயர்லலாம் மேக்ஸில் சென்டர் எடுத்திருந்தேன். காலேஜ் வருஷம் காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி படித்தேன். மேக்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. படித்து பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, போதும் நீ படித்தது அப்படின்ட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, நான் மேலே படிக்கிறேன்ப்பா அம்மா, என்ன நீங்கள் இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் எங்கள் அண்ணன் தான் திரும்பவும் பிஎட் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் கொண்டு போய் போப் ஜான் பால் பாண்டிச்சேரியில் பிஎட் கிடச்சிது எனக்கு. எங்கள் அம்மா அவங்க பொண்ணுங்க உடனே கல்யாணம் பண்ணிடணும், 18 வயசு ஆயிடுச்சா உடனே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க. அப்புறம் என்ன பண்ணணும், பிஎட் முடித்தேன். அம்மா நான் எம்எஸ்சி போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ பிஎடு போதும், இதோட படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கிடையில் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கும் ஒத்துக்கல. அது நாள் இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு சண்டே மேரேஜ் எனக்கு. மண்டே ஃபைனல் எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்டே போய் பாண்டிச்சேரி போய் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். கல்யாணம் இங்கே வந்தேன். இங்கே எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் நாங்கள். வந்தோடனே என் கணவர் சொன்னாங்க, நீ நம்ம குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா வாத்தியார் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அதனால் அங்கே எனக்கு அம்மா வீட்டில் எல்லாமே கிடச்சிது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே கல்யாணம் ஆகி வந்தோடனே வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் தொடங்குச்சு. சார் வேறு ஒரு எழுத்துக்காரங்கள்ட்ட தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பத்திரம் எழுதிட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, நம்ம தனியாக ஆரம்பிக்கலாமா, நீ என்ன முடிவு சொல்கிற, வருமானம் வரும் வராமலும் போகும், கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீ என்ன சொல்கிற அப்படின்னாங்க. நானும் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து, இன்னும் நீங்கள் தனியாக ஆரம்பிங்க. தனியாக போனோடனே பெருசாக வருமானம் கிடையாது, ஜாப் டைப்பிங் மாதிரி தான். அவங்க அப்போல்லாம் இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் அங்கெல்லாம் டைப் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஜாப் டைப்பிங் ஒர்க்கு தான். நான் 2-3 ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொரு நாளுக்கு ஒரு 50 ரூபா தான் வரும். அதுவும் அந்த ஜாப் டைப்பிங்கில் தான் வந்துகிட்டே இருந்தது பணம். அவங்களுக்கும் எனக்குமே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் கடை வச்சோம். ஒரு சின்னதாக வெத்தலைப்பாக்கு கடை, இந்த சாக்லேட்டு இது மாதிரி சின்ன பெட்டி கடை மாதிரி தான் வச்சுருந்தோம். அங்கே இந்த மோர்லாம் இப்போ மாடு இருந்ததுனால பால் விற்றது போக மீதி இருக்கும். அதை புறகுத்தி மோர்லாம் வைப்போம். மோர் வியாபாரம் ஆகும். இந்த வயலுக்கு போகிறவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. மோர் விற்று அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஒரு நாளைக்கு கிடச்சா பெரிய விஷயம். ஆனால் பெருசாக ஒன்றும் அந்த கடையில் லாபம் சம்பாதிக்க முடியல. இருந்தாலும் அந்த திறந்து கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. ஆனால் என்னால் அந்த பெட்டி கடையில் அந்த பெட்டியை மூடவே முடியாது. என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு, அப்போல்லாம் கரண்ட் வசதியெலாம் ரொம்ப இல்லை. 6 மணிக்கு மேலே கடையெல்லாம் வைக்க முடியாது. இருட்டாகிறதுக்குள்ளே கதவை நம்ம மூடி ஆகணும். எல்லாம் இருட்டாக இருக்கும். தெரு விளக்குலாமே இல்லை, எப்பயும் ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லை இங்கெல்லாம். அப்புறம் ரோட்டில் யாராவது போவாங்க, அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் சாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா தான்
சாத்தி விடும். அவங்க நைட்டு தான் வர முடியும் அவங்களால. இடையில எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே டியூஷன் எடுப்பேன். அது வந்து ஒரு 8 மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பேன். காடு மேடெலாம் நடந்து பழக்கமே இல்லை. வயல்னால் என்னன்னே எனக்கு தெரியாது. கடலூர் டவுன்லேயே இருந்ததுனால அந்த வயல் ரோட்லலாம் நம்ம எப்படி நடந்தோம், பயம் இல்லாமல் எப்படி போனோம், இப்போ நினச்சி பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தனியாக எதுவும் வீடுங்களே இருக்காது. மாடு எங்கேயாவது போயிடும். அது யார் வீட்லேயாவது வேறு போய் மேய்ஞ்சிரும். அவங்க கண்ணாமின்னு திட்டுவாங்க. எனக்கு அந்தமாரி திட்டு வாங்கிலாம் பழக்கமே கிடையாது. நாளைக்கெலாம் பார்த்துக்கிறோம்மா மாடை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க பயங்கர அசிங்கமாக திட்டுவாங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு மாடை விட்டுட்டு வருவேன். அதுக்கிடையில் என்ன ஒரு சந்தோஷம்னா, மாடு வந்து நான் கூப்பிட்டா உடனே வந்து நிற்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நில்லு அப்படியே. அது பேர் சுந்தரி. சுந்தரி வானா வாவும் நில்லுன்னா நிற்கும். நான் சுந்தரின்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஒடியாந்துடும் அந்த மாடு. அது வந்து என் கூட நல்லா எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னடா இவங்க இந்த மாடெல்லாம் பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ அப்போல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும். ஆளுங்கள்லாம் கிடையாது. மாடு சாணிலாம் அள்ளி கொட்டணும், நம்ம தான் செய்யணும். நம்ம சூழ்நிலைக்காரமாக எதுவும் ஆள்லாம் வைக்க முடியாது. அப்போல்லாம் என்னால் அந்த சாணியை வெயிட்டு தூக்கவே முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுவேன், சரி நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது நம்மளாலான உதவி இது மூலியமாக தான் செய்ய முடியும். மாடு வந்து கிராமத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்மளால் முடிஞ்ச சும்மாவே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கணும் இப்போதைக்கு இதுக்கு அப்படின்ட்டு நான் என்னை தேத்திப்பேன் மனசில். நம்மளால் முடிஞ்ச ஒரு 20 ரூபாயாவது ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் பாலை விற்று அப்படின்ட்டு நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சாணியெலாம் அள்ளி கொட்டாயெல்லாம் பெருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமாக இருந்தால் கூட எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களே குடும்பத்தில் பல பிரச்சனை வரும். அந்த என்ன பிரச்சனையாக இருந்தால் அவங்க எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி அவங்க இவ்வளோ நமக்காக செய்யும்போது நம்ம அவங்களுக்காகவாது ஏதாவது நம்ம சின்னதாக உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதனால தான் நான் இந்தமாரி வேலையெல்லாம் செஞ்சேன். அப்போல்லாம் இந்த ரேஷன் அரிசியை தான் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிப்பாங்க, இல்லை 50 ரூபா சம்பாதிப்பாங்க. எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் மனசு தளர்ந்துடாதீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அது அப்புறமா அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைன் பண்ணாங்க. எனக்கு அவங்க ஒரு நாள் சொல்லும்போது 50 ரூபா தான் இன்றைக்கி சம்பாரித்தேன் அரிசி, 100 ரூபா தான் சம்பாரித்தேன் அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பெரியவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்க, எனக்கு ஒரு பையன் இருந்தால் 3-4 பேர் இருந்தோம். எல்லாருக்கும் நம்ம வந்து சமாளிக்கணுமே எல்லாரையும். எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இந்த நகையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா என்கிட்ட எந்த நகையும் இருக்காது. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அது எதுவுமே நகை போடாமல் போகிறதுனால என்ன ஆகும், சொந்தக்காரவங்களாம் என்னை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு. இவங்க முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டணும். ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகணுன்னா மற்றவங்களாம் வந்தால் நல்லா செய்வாங்க, எல்லாம் செஞ்சு பண்ணுவாங்க. நான் போனேன்னா மட்டும் இதை செய்யுமா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்றனால இதை செய்ய வேணாமா, சாப்பிட்றியா, செஞ்சு தரவா. அதே வேறு யாராவது போயிருந்தாங்கன்னா நல்லா செய்கிறாங்க. இதை நாங்கள் கண்கூட பார்த்ததுனால எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு வெறித்தனமாக இருந்தால் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கெலாம் நான் போனதே கிடையாது. அந்த மாதிரி பண்ண வீட்டுக்கு நான் போகல. அவங்க இப்போ வீட்டுக்கு போகவும் விருப்பப்படலை இப்போ வரைக்கும். அந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்ட சொன்னேன். நான் எம்எஸ்சி இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போடுறேங்க, கரஸில் படிக்கிறேன் அப்படின்னேன். சரி நீ படின்னு சொல்லி அவங்களும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆனால் என்னால் வந்து சரியாக கவனம் செலுத்த முடியல. அதுக்கு காலேஜில் நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா கூட இங்கே வந்து எம்எஸ்சி படிக்கிறதுக்கு என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல. ஒன்று குடும்பத்தை தான் பார்க்க முடிஞ்சது. படிப்பை என்னால் சரியாக கண்டினியூ பண்ணவே முடியல. இந்த போராட்டங்களுக்கு இடையிலேயே எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் எக்ஸாம் எழுதணும், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்லாம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ மீடியா எதுவுமே நமக்கு வசதி இல்லைங்களா. அப்போ எதுவுமே தெரியல எனக்கு. 10 வருஷம் இந்த குழந்தை பிறந்துச்சு, இது வந்து வேலைக்கு போகணும் அப்படி தான் இருந்துச்சு. இடையில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனேன் சிதம்பரத்தில். ஒரு 2 இயர்ஸ் வேலைக்கு போனேன். அப்படி 10 வருஷம் வந்து அதுக்குள்ளே மாமிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்களும் என் கடமையெல்லாம் செஞ்சுட்டேன். குழந்தைனார் கல்யாணம் பண்ணி வச்சேன், நாத்தனார் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த 10 வருஷத்தில் அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தேன். நான் வந்து என் கனவை அடைய முடியலங்கிறது ஒரு வருத்தம் இருந்தால் கூட
ஆனால் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி நல்லா முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம், அவங்கவுங்களுக்கும் ஒரு வழிகாட்டி விட்டுட்டோன்ற ஆத்ம திருப்தி எனக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன, சரி நம்ம கடமையெல்லாம் இங்கே முடிச்சிட்டோம், இனிமேல் நம்ம வந்து நம்மளுடைய கனவை வந்து நம்ம நிறைவேற்றணும், நம்ம எப்படியாவது படித்து வேலைக்கு போகணும், இந்த டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார். எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்க. அப்போ பாப்பாவுக்கு வந்து 1 வயசு தான் இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 2000 கால்ஃபர் பண்ணாங்க, 2000. அப்போது எக்ஸாம் எழுத போனேன். ஆனால் எந்த ப்ரிப்பரேஷனும் என்னால் பண்ண முடியல சரியா, என்னால் அது வந்து பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் செகண்ட் தடவையும் போனேன். செகண்ட் தடவையும் எப்படி படிக்கணுங்கிற ஒரு புரிதல் இல்லாமலேயே அதே மாதிரி படிச்சுட்டு போனேன். அப்பயும் என்னால் முடியல. அப்போ தான் யோசித்தேன், நம்ம படிக்கிற மெத்தடை மாற்றணும், நம்ம புரிதல் என்ன கேட்பாங்க என்ன செய்யணுன்ற புரிதலே இல்லாமல் நம்ம படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. அப்போ தான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் கணவர் சொன்னாங்க, கடலூருக்கு கடலூரில் கோச்சிங் சென்டர் இருக்குது, அதில் சேர்த்து விட்றேன், நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு 32 வயசாகிடுச்சு, 2 பிள்ளைங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். நான் கோச்சிங் சென்டருக்கு 9 மணிக்கு இப்போ கிளம்பி போனேன்னா அங்கே 10:30க்கு போவேன். 10:30லேருந்து 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் கவனிப்பாக, அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவேன், நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு நான் லேட்டாக 1 மந்த் போய் ஜாயின் பண்ணிட்டேன் கோச்சிங் சென்டரில். அதனால் 1 மந்த்து முன்னாடி நடந்த இதெல்லாம் என்ன ஏதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். அங்கே மதியானம் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே 4:30க்கு பசங்க வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். 10 வருஷம் அந்த டச் இல்லாமல் போனதுனால சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாம் 2-3 வருஷமாக கோச்சிங் போடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் அவங்க கொஸ்டின் சொல்லுவேன், ஆன்சர் டக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு மறந்துருச்சு தச்சு விட்டதுனால, என்னென்ன நமக்கு ஒன்றும் மறந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அவங்களாம் நல்லா ஆன்சர் பண்ணி என்னை டீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சூழ்நிலை. அந்த சென்டரில் என்ன ஒரு மாதிரியே பார்க்குறாங்க எல்லாருமே, என்ன இவங்க இவ்வளோ இது வயசாகிட்டு இவங்க வந்து படித்து இவங்க எப்படி செலக்ட் ஆக போகிறாங்கன்னு நாங்களாமே ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வந்தோம். எங்களாலே கஷ்டமாக இருக்குது. 2 குழந்தை பிறந்துருச்சிங்க. எனக்கும் 33 வயசு ஆயிடுச்சு அந்த டைம். எனக்கு உங்களால் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் சொன்னாங்க. ஓ, நம்மளால் முடியுமா, நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. இப்போ எங்கள் சார் சொல்லுவாங்க, உன்னால் முடியும் அரசி, நீ படி. அதுக்கப்புறமா தான் நான் அப்புறம் எல்லாத்தையும் படித்து ரீகால் பண்ணோன்னே எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து ஒரு வெறித்தனமாக தான் படித்தேன். இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி வளராது இல்லைங்களா, இப்போது மெட்டீரியல்லாம் ஒன்றும் பிரிண்டடாக கொடுக்க மாட்டாங்க. நோட்டு கேட்டால் நோட்டு கூட கொடுக்க மாட்டாங்க யாரும். நான் லேட்டாக போய் 1 மந்த் அதில் போய் சேர்ந்ததுனால 1 மந்த்தாக என்ன நடந்தது நோட்டு வாங்கி எழுதிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டு கேட்டால் நம்பி என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க யாருமே. அப்புறம் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதையும் எழுதிட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துடணும். அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தால் தான் அவங்க ஒத்துப்பாங்க. அப்புறம் அதனால் நான் என்ன பண்ணுவேன், அங்கேயே உட்காந்து எழுதிட்டு கொடுத்துட்டு வந்தேன். அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கே தோணுச்சு, என்ன நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்ட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நானே ஹேண்ட் நோட்ஸ் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எப்போ தயார் பண்ணுவேன்னா, அதிகாலை 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 5 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா கடலூர் போவேன். தூங்குறது பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் சிதம்பரத்துலேருந்து கடலூர் போகிறவ பஸ்ஸில் தூங்கிடுவேன். நைட்டில் என்னால் சரியாக தூங்க முடியாது. 2 மணிக்கு எழுந்திரிக்கணும், படுக்கிறது 11 மணி ஆகிடும் படுக்கிறதுக்கு. 2 மணிக்கு எழுந்திரிச்சிடணுமா, படிப்பேன். எழுந்திரிச்சு பஸ்ஸில் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு போயிடுவேன். அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாகி பார்த்துப்பேன். நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும்னு எல்லாம் பார்த்து ஒரு சாப்டராக நான் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். நல்லா போயிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா திடீர்னு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து 15 நாள் கிட்டத்தட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ராஜாமுத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த எக்ஸாமுக்கு 10 days தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பிஃபோராக 15 days வந்து நான் எந்த படிப்புமே கிடையாது, எதுவுமே இல்லை. 15 நாள் ஹாஸ்பிட்டலில் அவ கூட தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் அங்கேயும் போய் படிக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு உடம்பு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. வீட்டில் யாருமே எனக்கு பெரியவங்க சப்போர்ட் கிடையாது. குழந்தைய யாராவது பார்த்துக்கிட்டா நம்ம படிக்கலாம், குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு யாரும் பெரியவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்போ சார் நைட்டில் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி ஒரு 10-15 நாள் வந்து போயிடுச்சு. சரி, நமக்கு அவ்வளோதான், நம்மளால் செலக்ட் ஆக முடியாது போல இருக்கே, கடவுள் ரொம்ப சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு 10 நாள் அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கிடச்சிது எனக்கு. பண்ணேன், சரி நம்மளால் முடியுமா, எக்ஸாம் எழுத போகலாமா வேணாமா, அந்த தாட்லாம் எனக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் வர்ற தாட்டு எனக்கும் வந்துச்சு. எங்கள் சார் சொன்னாங்க, நீ போ, நீ எழுது, உன்னால் முடியும், நீ இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கல, உன்னால் முடியும், நீ போ அப்படின்னு சொன்னாங்க.
சரின்ட்டு தான் அந்த 1 வீக் மட்டும் நான் அப்பையும் பாப்பாவையும் பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாலும் அவளையும் பார்த்துக்கணும். அவளைக்கு வேணுங்க மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அவளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படித்தேன். நான் எக்ஸாம் எழுத போகும்போதெல்லாம் கொஞ்சம் பயத்தோடு தான் போனேன். நான் நம்ம செலக்ட் ஆகுமோ ஆக மாட்டோமோ. அதுக்கப்புறம் அங்கே எக்ஸாம் சென்டரில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதுனா என்ன சொன்னாங்க இவங்க, நீங்கள் சரி நீ எக்ஸாம் மட்டும் எழுதிட்டுரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ வந்து என் கூட வேலைக்கு வா, பத்திரம் எழுதுகிற தொழிலுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறேன். இந்த லைசன்ஸ் எல்ஐசி எக்ஸாம்லாம் போய் எழுதினேன். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக எல்ஐசியில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அதையும் எழுதி செலக்ட் ஆனேன். இன்சூரன்ஸ்லாம் போய் அந்த ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் வைஸு டாக்குமெண்ட் ரைட்டர் எக்ஸாம் எழுதினேன். அதுலேயும் செலக்ட் ஆகி லைசன்ஸ்லாம் டிஸ்ட்ரிக் வைஸ் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டேன். நான் டைப்ரைட்டிங் கற்றுக்கோ அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. இந்த வேலைகளுக்கு இடையில் மார்னிங் 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் டைப்ரைட்டிங் போவேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போனேன். போத்து ஹையர் முடிச்சிட்டேன். அவங்க வேலைக்கு வா அப்படின்னாங்க. போனேன். நாள் போனேன். எனக்கு பத்திரம் எழுதுகிற தொழில் புதுசு. அங்கே எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாள் சும்மா அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வந்தேன். 2வது நாள் இவங்க வந்து இதை செய்ய அப்படின்னாங்க. நான் எனக்கு அது புரியாதனால தப்பாக பண்ணிட்டேன். தப்பாக பண்ணோடனே அவங்க திட்டினாங்க. வேறு யாராவது திட்டியிருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பொதுவாக. இவங்க திட்டினோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு வரல, எனக்கு பிடிக்கலைங்க இந்த வேலை, நான் வரல அப்படின்னு சொன்னேன். சரி அவங்க கற்றுக்கோ, பழக சரியாயிடும் வா அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கலிங்க. என்னோடய இது வந்து வேறு, டீச்சராக போகணுன்னு தான் எனக்கு ஆசை, இந்த தொழில் எனக்கு பிடிக்கலன்னா. சரி உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நீ வேலைக்கு போகிறனா போ ஸ்கூலுக்கு அப்படின்னு அவங்க எந்தவித கம்பல்ஷனும் அவங்க பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த செலக்ட் ஆன நியூஸ் வந்துச்சு. நான் டிஆர்பி எக்ஸாம் செலக்ட் ஆகியிருக்கேன். இங்கே செலக்ட் ஆகியிருக்கேன்னு சொன்னால் யாருமே நம்பலை. ஏன்னா நான் எய்தாப்புல நகரில் ஒரு சாரும் செலக்ட் ஆகியிருந்தார். அவரு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகும்போது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். அவர் சொல்லுவார், அவங்க வந்து மாடை தேடிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, மாடு எங்கேயாவது போயிடும், கொல்லைக்கு போயிடும், எங்கேயாவது போயிடும் சார். நான் மாடை தேடி ஊர் அந்த கிராமம் அப்போல்லாம் வீடுங்களே ரொம்ப இருக்காது இந்த ஏரியாவில். மாடை தேடிட்டு அலைவான். அப்போ எல்லா டீச்சர்ட்டையும் சொல்லுவாங்க, அவங்க மாடு மேய்ச்சிட்டு பால் விற்றுட்டு இருந்தாங்க, அவங்களா பாஸ் பண்ணாங்க, என்னால் நம்பவே முடியலைங்க டீச்சர் அப்படின்னு. நான் வேலைக்கு போன பிறகு அந்த சார் சொல்லுவாங்க என்கிட்ட.